நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புது வரலாறை எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 70 வருஷம் இந்த மண்ணை ஆண்ட திராவிட கட்சிகளை தொட்டு பார்க்கறதுல தூக்கியே வீச முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு தளபதி விஜயும் அவரோட படையும். இந்த வெற்றியோட முக்கியமான முதல் காரணமா நம்ம பார்க்கறது விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் தான். அத்தனை வழிகளையும் தாங்கி தான் உங்களுக்காக நிக்கிறதா விஜய் சொன்னார். ஆனா உண்மையாவே அதிகமான வழிகளை தாங்கினது, அதிகமான ட்ரோலை சந்திச்சது விஜயை விட விஜய் ரசிகர்கள் தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் அப்பவே சொன்னார், நீங்க கேலி பண்ற இந்த தற்குறிகள் தான் நாளைய ஆச்சரிய குறிகளா மாற போறாங்கன்னு. அத உங்களோட ஒற்றுமையாலையும் நம்பிக்கையாலையும் சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உங்களோட உழைப்பும் விஜய் அவர்கள் போற இடமெல்லாம் நீங்க கொடுத்த ஆதரவும் தான் முன்னாடி ஜெனரேஷன் பெரியவங்களுக்குமே இவரை ஒரு மாற்று சக்தியா நம்பிக்கை கொடுத்தது. இந்த ஜெனரேஷன் நினைக்கிறது ரொம்ப சிம்பிள். கொள்கை இல்ல, உங்களோட கொள்கை என்னன்னு கேக்குறீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி, அது இல்லாம இவ்வளவு வருஷமா இவ்வளவு தனித்தனி கொள்கைகளை வச்சுக்கிற இந்த கட்சிகள் யார் நல்லது பண்றாங்க? ஒருவேளை நல்லது பண்ணா இவ்வளவு மக்களுக்கு ஏன் மாற்றம் தேவைப்படுது? எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் புதுசா வர்றாரு, நல்லது பண்ணுவாரு, நாங்க நம்புறோம், ஜெயிக்கவும் வைப்போம். இந்த மாற்றத்தை உண்மையான மாற்றமா மக்களை உணர வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எவ்வளவு நம்பிக்கையா இந்த வேட்பாளர்களை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருக்கிறோமோ, அதே மாதிரி அவங்க தப்பு செஞ்சாலுமே மக்களின் குரலா முதல் ஆளா குரல் கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இல்லனா நம்மளோட அறியாமையால இன்னொரு திராவிட கட்சியை உருவாக்குனதா போயிடும். விஜய்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய்னால எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. த்ரிஷா உள்ள வர்றதுக்காக தான் விஜயை வச்சு இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. விஜய் இலுமினாட்டி, விஜய் தமிழர்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரு. இந்த மற்ற கட்சிகளோட விமர்சனத்துக்கெல்லாம் சரியான பதிலா இந்த ஆட்சி இருக்கணும்.